நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மேற்கு ஆசியாவில் நடந்து வரும் போர் காரணமாக துபாய் விமான நிலையத்தில் 3 நாட்களாக சிக்கி தவித்த தமிழர்கள் 200க்கும் மேற்பட்டோர் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் மூலம் சென்னை வந்தடைந்தனர். அது தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். உள்ளே இருந்தனால எங்களுக்கு தெரியல, பட் சவுண்டு கேட்டு தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, பட் சத்தம் மட்டும் கேட்டிருந்தது. வெளில எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க லோக்கல் கவர்மெண்ட்டில். ஸோ வெளியே போகல ஆக்சுவலாக. எல்லாேருக்கும் லோக்கல்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, சேஃபாக இருந்துக்கோங்க, யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் மோஸ்ட்டாக வெளியே போகல. அங்கே இருந்த ஏரியா கொஞ்சம் சேஃப் தான், பட் மற்ற ஏரியாவில் நிறைய டேமேஜ் நிறைய இது. பட் எப்படியோ ஊர் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கு எம்பசிக்கெலாம் கால் பண்ணி ஒரு வழியாக கடைசியில் ஊர் பண்ணி சேர்ந்து வச்சு ஹாப்பி. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காங்க, பட் எப்படியாச்சும் அவங்களும் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப லைக் மேலேயே வீடு மேலேயே பறந்துட்டு இருந்துச்சு. சவுண்ட்லாம் ரொம்ப ஹெக்டிக், நைட்லாம் தூங்க முடியல, பயத்துலேயே வந்துட்டு போகும். துபாய் ஏர்போர்ட் அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது ஆனால் அப்படி தெரியல, எந்த டவுன்னு தெரியல. பட் சொன்னாங்க ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு, ரொம்ப பரபர அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அந்த உயரமான கட்டிடம் பூச் கலிஃபாலி அந்த ட்ரோன் ஆக்சுவலி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வரும்போது பார்க்கவே முடியல, இருட்டாக தான் இருந்துச்சு. அது எப்போதும் போல தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ள தான் அந்த டென்ஷனாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் நாங்கள் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். ரேவதி, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் நடவடிக்கை காரணமாக துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் துபாய் வேர்ல்ட் சென்ட்ரல் ஆகிய விமான நிலையங்கள் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து கால வரையறையின்றி நிறுத்தி வைக்கப்படுவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அமீரகத்தின் வான்வெளியில் இது துபாய் மற்றும் அபுதாபி பகுதிகளில் எல்லாம் வெடிச்சத்தம் கேட்டதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் இந்த தாக்குதலானது நடைபெற்று வருவதன் காரணமாகவும் விமான சேவைகள் மிக பெரிய அளவில் முடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இது போன்ற ஆசிய நாடுகளில் பணிக்காக சென்றவர்கள், படிப்பதற்கு சென்றவர்கள், வெளிநாடுகளில் சுற்றி பார்ப்பதற்காக சென்றவர்கள் என பலரும் கூட இதன் மூலம் சிக்கி தவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த ஈரான், இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரசு அமீரகம், கத்தார், குவைத், பஹ்ரைன் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் வரை பணிபுரிந்து வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்தியர்களை பொறுத்தவரை ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் அதற்கான வான்வெளிகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பயணிகள் மிகவும் இந்த விமான போக்குவரத்து முடங்கியதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அங்கிருந்து தாய்நாடு திரும்ப இந்தியர்கள் விரும்பினாலும் வர முடியாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு சிக்கி தவிக்கக்கூடிய இந்தியர்களை மீட்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்ந்து பல்வேறு பரிசீலனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது துபாய், ஷார்ஜா போன்ற முக்கிய இந்த விமான நிலையங்களும் பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அங்கிருந்து விமான நிலையங்கள் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு பயணிகள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அரபு எமிரேட்ஸ் மூலம் இவர்கள் வரவழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்டோர் இந்த விமான நிலையத்திற்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள். இந்த போர் பதற்றம் காரணமாக ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்த விமான சேவை பாதிக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் துபாய் விமான நிலையத்தில் சிக்கி தவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சிக்கி தவித்த பயணிகளை எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானிகள் பயணிகள் மூலம் விமானம் மூலம் நாளைக்கு, அதாவது இன்று அதிகாலை 2:15 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு அவர்கள் வந்திருந்திருக்கிறார்கள். அந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பயணிகள் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த விமானம் மூலம் சென்னை வந்திருந்திருக்கிறார்கள். இந்த பயணிகள் அனைவருமே அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் இருந்து துபாய் வழியாக சென்னைக்கு டிரான்சிட் பயணிகளாக வந்தவர்கள் என்றும் கிட்டத்தட்ட இவர்கள் 3 நாட்களாக துபாய் விமான நிலையத்தில் சிக்கி தவிர்த்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பயணிகள் அனைவருமே எமிரேட்ஸ் மூலமாக விமானத்தில் கொண்டு வரப்பட்டு அவர்கள் தற்பொழுது சர்வதேச விமான நிலையம் மூலம் சென்னை வந்தடைந்திருக்கிறார்கள். இந்த பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய போர் பதற்றம் இருந்த நிலையில் அந்த வெடிச்சத்தமும் அவர்களுக்கு அச்சுறுத்தும் நிலையில் இருந்தது. அதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதன் காரணமாகவும் அவர்கள் விமான நிலையத்திலேயே தங்கியிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து எமிரேட்ஸ் தரப்பிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட விமானம் மூலம் அவர்கள் தற்பொழுது சென்னை வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட
80க்கும் மேற்பட்ட தமிழர்களும் இதில் இருந்ததாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில் அவர்கள் தற்பொழுது பத்திரமாக சென்னைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.